நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசியை பற்றி நல்ல விஷயங்கள், பல விஷயங்களை கூறியிருக்கின்றேன். இந்த பதிவில் இன்னும் நுணுக்கமாக சென்று உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இப்படித்தான் நடக்கும் என்பதை கூறப்போகின்றேன். வாருங்கள் பார்க்கலாம். கடகம் ராசிக்காரர்கள் ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பார்கள், உணர்ச்சி வசப்பட்டவர்கள், சீக்கிரம் அழுது விடுவார்கள், உடனே சமாதானமாகியும் விடுவார்கள். வீட்டிற்குள் இருப்பதை பெரிதும் விரும்புவார்கள். நடக்காததெல்லாம் நடந்து விடுமோ என்று எண்ணி அஞ்சுவார்கள். வெளியிடங்களுக்கு செல்வதை அதிகம் விரும்ப மாட்டார்கள். வெளி ஆட்கள் யாரையும் சீக்கிரம் நம்ப மாட்டார்கள். நம்பிவிட்டால் அவர்களுக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். வீட்டில் தெரிந்தவர்களுடன் இருப்பதே பாதுகாப்பு என்று நம்புவார்கள். பாதுகாப்பு உணர்வும் அது குறித்த பயமும் இவர்களுக்கு அதிகம். ஆண்கள் என்றால் சொந்த ஊரில் இருப்பதற்கே முன்னுரிமை கொடுப்பார்கள். வெளியூர் வேலைகளுக்கு போனால் சீக்கிரம் திரும்பி வந்து அம்மா மடியில் படுத்துக்கொள்வார்கள். அம்மா பிள்ளை எனலாம். இவர்களுக்கு தாய்ப்பாசம் அதிகம். இவர்கள் வாழ்க்கையில் தாயின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். திருமணமாகி சென்ற கடகராசி பெண்கள் அம்மா வீட்டையே சுற்றி சுற்றி வருவார்கள். அடிக்கடி வந்து போகும் தூரத்தில் திருமணமாகி போவதையே விரும்புவார்கள். சந்திரன் மனோகாரகன் என்பதால் இவர்களுக்கு சந்தேக புத்தி இருக்கும். யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். நட்பு என்பதை கற்பை போல போற்றுவார்கள். ஆனால் யாரிடமும் நட்பு கொள்ள மாட்டார்கள். இரவும் பகலும் சந்திரன் இரவுக்குரிய கிரகம் என்பதால் கடகம் ராசியினர் இரவில் உற்சாகமாக இருப்பார்கள். தேய்பிறை வளர்ப்பிறை போல இவர்களின் மனநிலை மாறி மாறி வரும். பெரும்பாலும் கற்பனைகளில் மூழ்கி இருப்பார்கள். இவர்கள் இரவு முழுக்க விழித்து வேலைகளை முடித்து விடுவார்கள். வெளிச்சமும் விளம்பரமும் இவர்களுக்கு அலர்ஜி. இவர்கள் மீது ஸ்பாட்லைட் வெளிச்சம் படுவது பிடிக்காது. பலர் முன்னிலையில் வந்து தம்மை அழகாய், திறமை, புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி கொள்ள விரும்புவதில்லை. கடுமையாக உழைத்தாலும் அதன் பலனை அனுபவிக்க விரும்புவதும் இல்லை. தான் நேசிக்கும் ஒருவருக்காக உழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவார்கள். சந்திரன் மாதுக்காரகன் என்பதால் சந்திரனின் ராசியில் பிறந்த இவர்கள் தாய்மை பண்புடன் திகழ்வார்கள். எல்லோருக்கும் நன்றாக சாப்பாடு போட்டு சாப்பிட வைத்து பார்ப்பதில் அலாதி பிரியம் இவர்களுக்கு உண்டு. நண்பர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் தாய் போல கவனித்துக் கொள்வதே இவர்கள் வாழ்வின் லட்சியமாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்களுக்கு தன்னை நம்பியவர்களை நட்டாற்றில் விட்டு பழக்கம் கிடையாது. தன்னை நம்பி வந்தவர்களை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்களை வசதியாக சிறப்பாக வைத்து கவனித்துக் கொள்வார்கள். கடகம் ராசிக்காரரை கணவனாகவோ மனைவியாகவோ நண்பர்களாகவோ நண்பியாகவோ பெற்றவர்கள் வாழ்க்கையில் கொடுத்து வைத்தவர்கள். இவர்கள் யாரையும் லேசில் நம்புவதும் கிடையாது. எல்லோரையும் சந்தேக கண் கொண்டு பார்த்து சற்று தள்ளியே வைப்பது வழக்கம். தெரியாதவர்களிடம் அதிகம் பேச்சு வைத்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் தனக்கு வேண்டியவர்கள் என்று முடிவு செய்துவிட்டால் பிறகு அவருடைய நன்மை தீமைகளில் முழு பங்கு எடுத்துக்கொள்வார்கள். கடகம் ராசி பெண்கள் வீட்டை கோயில் போல வைத்திருப்பார்கள். ஆண்கள் அழகுபடுத்தி மியூசியம் போல வைத்திருப்பார்கள். கடகம் ராசிக்காரர்கள் உண்மையை விரும்புவார்கள். உண்மையை கண்டறியும் திறமை படைத்தவர்கள். புரளிகளை, வதந்திகளை கேட்டு முடிவெடுப்பதும் கிடையாது. இரு தரப்பினர்களையும் அழைத்து பேசி உண்மையை அறிவார்கள். இவர்களிடம் யாரும் பொய் சொல்லிவிட்டு தப்பிக்கவே இயலாது. மனம் சோர்ந்து இருந்தால் நண்பர்களை அழைத்து பேசி தன் மனதை தானே தேற்றிக் கொள்வார்கள். இவர்களை சமாதானம் செய்யவும் சந்தோஷப்படுத்தவும் காசு, பணம், பொருள் எதுவும் தேவையில்லை. மனம் குளிர பேசினால் போதும். பேச்சில் சர்க்கரையாக கரைந்து விடுவார்கள். அன்பை செயல்களின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புவார்கள். கடகம் ராசி ஆண்கள் பெண்கள் யாரையும் வெளித்தோற்றம் கண்டு அல்லது பணம், பதவி, செல்வாக்கு, அதிகாரம் கண்டு மதிப்பதோ நேசிப்பதோ கிடையாது. இவர்கள் ஆத்ம நேசர்கள். கற்பனையிலேயே பல ஆண்டு கால வாழ்க்கையை வாழும் தன்மை கொண்டவர்கள். நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், வாழ்க்கை துணை, பிள்ளைகள், காதலி அல்லது காதலரிடம் அதிகம் எதிர்பார்த்து ஏமாந்து போவார்கள். ரொம்ப பொசசிவான இருப்பாங்க. எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் இவர்கள் பட்ட துயரம் ஆறாத ரணமாகவே உள்ளுக்குள் இருக்கும். எப்பொழுதும் வேதனையை சுமந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் வெளியே காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். கடகம் ராசிக்காரர்கள் ஜோக் அடித்தால் கூட சிரிக்க மாட்டார்கள். நகைச்சுவை சேனல் நிகழ்ச்சிகளை மலர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டு இருப்பார்கள். சத்தம் போட்டு வாய்விட்டு கலகலவென்று சிரிக்க மாட்டார்கள்.
அடக்கமானவர்கள், ஆழ்கடல் போன்றவர்கள். யார் போய் நெருங்கி இவர்களிடம் பேசினாலும் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு விலகிக் கொள்வார்கள். கொஞ்சம் பழகி அவரது நம்பிக்கையை பெற்றுவிட்டால் பிறகு மெழுகாக உருகி விடுவார்கள். இவர்கள் கடலில் மிதக்கும் பனிப்பாறை போன்றவர்கள். வெளியே இருந்து நாம் பார்க்கும் பொழுது குறைவாகத்தான் தெரியும். அதை கொண்டு அவர்களை நாம் மதிப்பிடக்கூடாது. உள்ளே நிறைய திறமைகள் பொதிந்திருக்கும். இவர்கள் உருகினால் நீர், இறுகினால் கல். பெண்ணின் மனதிற்குள் இருப்பதை யாராலும் கணிக்க இயலாது. ஆழ்கடல் போன்றது என்று சொல்வது கடகம் ராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். அன்பை கொட்டி குவிப்பார்கள். அந்நாள் யாருக்கு என்பதை அவர்களே முடிவு செய்வார்கள். குடும்பத்தினருக்கு தம் கடமையை நிறைவேற்றுவதில் இவர்கள் அவர்களை நேசிக்கின்றார்கள் என்பது அர்த்தம் கிடையாது. அது கடமை. ஆனால் அன்பு, பாசம், நேசம் என்பது யாரோ ஒரு ஏழை குழந்தையிடம், ஒரு வயதான பெரியவர்களிடம், வளர்க்கும் கன்றுக்குட்டியிடம் கூட, பசுவிடம் கூட இருக்கலாம். கடகம் ராசிக்காரர்களுக்கு தனம் வாக்குஸ்தானமாக சிம்மம் ராசி இருப்பதனால் நிலைத்த செல்வமும் செல்வத்தால் பெரும் புகழும் தங்களுக்கு கிடைக்கும். மேலும் கால சக்கரத்தின் 5ஆம் இடம் சிம்மம் என்பதால் சிம்மராசி தங்களுக்கு சந்ததி விருத்தியை கொடுக்கும் என்பதால் தாங்கள் சேர்க்கும் செல்வங்கள் அனைத்தும் தங்கள் சந்ததியர்களின் சந்தோஷத்திற்கு நிலைத்து பல தலைமுறைக்கு நிற்கும். இவர்கள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்காமல் விடமாட்டார்கள். இவர்களின் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் கட்டடக்காரகராக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவார்கள். 6ஆம் இடம் நோய், கடன், எதிரி ஸ்தானத்திற்கு உரியவர். குரு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது இவர்களுக்கு நன்மையை தரும். இவர்களின் அசையா சொத்துக்களை பொறுத்தவரையில் அது மனைவி மற்றும் பிள்ளைகள் பெயரில் இருப்பதுதான் நல்லது. இவர்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும். இவர்களின் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கும் சனியே அதிபதி ஆதலால் தீர்க்காயுள் உண்டு. 10ஆம் இடத்திற்கு உரிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக மேசம் செவ்வாய் வருகின்றது. இவர்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கின்றது. இவர்கள் பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவார்கள். 11ஆம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்திற்கு பாதகாதிபதியான சுக்கிரன் வருவதால் இவர்களின் மூத்த சகோதர சகோதரிகள் பலம் பெறுவார்களே தவிர அவர்களால் இவர்களுக்கு உதவிகள் கிடையாது. கடகம் ராசிக்காரர்கள் வேலையை சம்பளத்துக்காக பார்க்க மாட்டார்கள். உயிரை கொடுத்து வேலை செய்வார்கள். உள்ளபூர்வமாக உழைப்பார்கள். பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம் என்பது இவர்களிடம் இருக்கவே இருக்காது. பொய் சொல்பவரை கண்டால் இவருக்கு பிடிக்காது. சூதுவதும் வஞ்சகம் கண்டு அஞ்சுவார். அவர்களை வெறுப்பார்கள். அவர்களுக்கு பொய்யை கண்டுபிடிக்கும் ஆற்றல் உண்டு. இவரிடம் யாரும் ஏமாற்ற முடியாது. இவரும் யாரையும் ஏமாற்றவும் மாட்டார். தொண்டு உள்ளம் கொண்டவர். எனவே பசி, தூக்கம், ஓய்வு இல்லாமல் உழைப்பதால் இவர்களை சேவை மனப்பான்மை உள்ளவர்கள். கற்பனைக்கு இடம் கொடுக்கும் கலைத்தொழிலுக்கு ஓவியம், காவியம், நாட்டியம், நாடகம், சினிமா போன்றவற்றிற்கு ஏற்றவர்கள். இவர்கள் தமது வேதனைகளையும் களைப்பையும் மறைத்து கொள்வார்கள். வீட்டில் பூகம்பம் வீசினாலும் வெளியே ஆழ்கடல் போன்ற அமைதியுடன் செயல்படுவார்கள். மொத்தத்தில் கடகம் ராசிக்காரர்கள் தியாகசீலர்கள், ஆகாய சஞ்சரிகள். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.